மகாவிஷ்ணுவோட தசாவதாரத்தில் 8வது அவதாரமான அந்த பலராம அவதாரத்தை பற்றி போன வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த பலராம அவதாரத்தில் பலராமனோட பிறப்பு எப்படி இருந்துச்சு, அவர் எப்படி வளர்ந்தார், அவரோட குழந்தை பருவத்தில் அவரும் கிருஷ்ணரும் சேர்ந்து செஞ்ச நிறைய சேட்டைகளும், பலராமன் நிறைய அசுரர்களை அரக்கர்களை வதம் பண்ண லீலைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பலராமனுக்கும் ரேவதிக்கும் நடந்த திருமணத்தை பற்றியும் நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் பலராமனோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, அவரோட இறுதி காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். என்னதான் பலராமனுக்கு அந்த சீரும் பாம்பும் போல பயங்கரமான கோபம் வர குணம் இருந்தாலும் அந்த கோபத்துக்கு பின்னாடி ரொம்ப அழகான ஒரு பாசமும் இருந்துச்சு. அதனால தான் அவர் குருச்சேத்திர போரில் நான் யார் பக்கமும் கலந்து கொள்ள மாட்டேன், ஏன்னா துரியோதனன் என்னோட மாணவன், இந்த பக்கம் இருக்கிறது என்னோட ஆசை தம்பி, அதனால் 2 பேர் பக்கமும் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் தீர்த்த யாத்திரைக்கு போயிருந்தார். அவர் தீர்த்த யாத்திரையை முடிச்சுட்டு திரும்ப வரப்போ துரியோதனனுக்கும் பீமனுக்கும் கடுமையான யுத்தம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்த சமயத்தில் பீமன் அவரோட கதையை எடுத்து துரியோதனோட தொடையில் அடித்து அவரை கொன்னார். இது தவறு அப்படின்னு தெரிஞ்ச உடனே பலராமன் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவர் எல்லாரும் முன்னாடியும் அவர் கண்டிக்கவும் செஞ்சார். அது மாதிரி அவர் பின்னாடி கோபம் இருந்தாலும் இது தவறு நடந்துச்சு அப்படின்னா அதை கண்டிக்கிறதுல முன்னாடி வரதுல முதல் ஆளாக பலராமன் இருப்பார். கோகுலத்துக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லி அது ஜராசந்தன் தான். ஜராசந்தனோட வரத்துக்கு பின்னாடி அங்கே இருந்த கோகுலத்தில் இருந்த பெண்கள் எல்லாமே ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. இதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆபத்து வரப்போதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பயந்து இருந்தப்போ பலராமன் தான் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னார். நான் இருக்கிறப்போ கோகுலத்தில் யாரும் என்னை தாண்டி வர முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ஆறுதல் சொல்லி பாதுகாப்பும் கொடுத்தாரு. ஆகாரத்தில் கவச குண்டலங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது சூரியன் கிட்ட இருந்து அற்புதமான கவசத்தையும் குண்டலத்தையும் பெற்றிருந்த கர்ணன் தான். கர்ணன் எப்படி சூரியன் இருந்து கவச குண்டலங்கள் பெற்றிருந்தானோ அதே மாதிரி வருணன் கிட்ட இருந்து இந்த பலராமர் அவரும் கவச குண்டலத்தை பெற்றிருந்தாரு. அது மட்டும் இல்லாம வருண பகவான் கிட்ட இருந்து 2 பரிவட்டங்களையும் இந்த பலராமர் பெற்றிருந்தாரு. இதனாலே பலராமர் ரொம்ப சிறந்தவராகவும் இருந்தார். ஒரு சமயம் கிருஷ்ணர் ருக்மிணி ரொம்ப ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ருக்மிணி அழைச்சிட்டு அவங்க தேர்ல வெளியே போயிருந்தாங்க. இப்படி கிருஷ்ணர் இல்லாத சமயத்தை பார்த்து ருக்மிணியோட சகோதரனான ருக்மியும் அவரோட மாப்பிள்ளையான சிசுபாலனோ தந்தவக்ரனோ வசுதேவ பௌண்ட்ரிகனோ சால்வனோ ஜராசந்தனோ விடுரதனோ எல்லாருமே சேர்ந்து அவங்க மிகப்பெரிய போர்படை திரட்டிட்டு அவங்க மதுராவை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அந்த சமயத்தில் பலராமர் ஒரே ஆள நின்று இத்தனை பேரையும் போரில் சந்திச்சு ஒரு மிகப்பெரிய யுத்தம் பண்ணாரு. கிருஷ்ணனுக்காக பலராமன் அந்த யுத்தத்தில் ஜெயிக்கவும் செஞ்சார். இந்த சம்பவத்தின் மூலமா பலராமனோட பலம் என்ன, அவரோட பராக்கிரமம் என்ன அப்படின்னு சொல்லி அங்க இருந்த எல்லா எதிரிகளும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு சமயம் கிருஷ்ணனோட பேரனான அனிருத்தனுக்கும் அவரோட மைத்ரனான ருக்மியோட பேத்திக்கும் போஜகாண்டத்தில் கல்யாணம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் எல்லாருமே சந்தோஷமா சூதாட்டம் ஆட தொடங்கினாங்க. அந்த சூதாட்டத்தில் பலராமனையும் ருக்மி அழைச்சாரு. ருக்மியும் பலராமனும் சூதாட்டம் ஆட ஆரம்பிச்சாங்க. ருக்மி பலராமனை 3 ஆட்டத்தில் ஜெயிக்கவும் செஞ்சாங்க. அதனால பலராமன் 12,000 வராகனை அவர் தோற்றவும் செஞ்சார். அந்த சமயத்தில் கலிங்கராஜன் பலராமனை பார்த்து சிரிச்சுட்டு அவர் கேளிக்கையாக அவர் சொல்ல ஆரம்பித்தார். ருக்மி பலராமனுக்கு கலப்பையும் கதாயுதத்தை மட்டும்தான் பிடிக்கும் தெரியும் போல, அவர் பகடையை உருட்டி அவருக்கு சூதாட்டம் ஆட தெரியாது போல அப்படின்னு சொல்லி அவர் சிரிச்சிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் பலராமன் நான் இன்னொரு முறை உங்களோட ஆட விரும்புகிறேன்னு சொல்லி அவர் ஆடி அந்த ருக்மியை ஜெயிக்கவும் செஞ்சார். இந்த சமயம் பலராமன் கட்டின பந்தயம் அப்படிங்கிறது 1 கோடி வராகன். 1 கோடி வராகனை ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த சமயம் ருக்மியை பார்த்து பலராமர் சொல்கிறாரு, எனக்கு கதாயுதத்தையும் கலப்பையை மட்டும்தான் பிடிக்க தெரியும், தப்பாக நினச்சிட்டீங்க, எனக்கு பகடையை உருட்டி சூதாட்டமும் ஆட தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் சிரிச்சுட்டே சொன்னார். அதை கேட்ட உடனே ருக்மிக்கு பயங்கர கோவம் என்னால் 1 கோடி வராகன்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுக்கிறாரு. அந்த சமயத்தில் கூட இருந்த நிறைய அசுரர்கள் அந்த பலராமனை பார்த்து கேளிக்கையாக சிரிக்கவும் ஆரம்பித்தாங்க. அதனால் கோவப்பட்ட பலராமன் அவரோட சதுரங்க பலகையை எடுத்து தந்தவகரனோட தலையில் ஓங்கி அடித்து அவர் கொல்லவும் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பகடையை எடுத்து அவர் நேராக ருக்மிணியை பார்த்து அடிக்கிறாரு. ருக்மிணியோட நெத்திப்போட்டில் அடித்து ருக்மிணி உயிரும் விடுறாரு. அந்த ராஜ மண்டபத்தில் இருந்த தூணை பேர்த்து எடுத்து அங்கேருந்து அசுரர் எல்லாத்தையும் வதம் பண்ணவும் செய்கிறாரு. மாதிரி பலராமனோட வாழ்க்கையில் நிறைய சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கு. அது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, நரகாசுரனை வதம் பண்ணதுக்கப்புறம் நரகாசுரனோட நெருங்கிய நண்பனான அது மட்டும் இல்லாமல் வானர தலைவனான துவிவிதன் அப்படின்னு சொல்லி ஒரு வானர தலைவன் இருந்தார். அவர் அவரோட சேனைகளோட அவர் என்ன பண்ணாருன்னா பலராமனை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணி அவர் சேனைகளை அழைச்சிட்டு பலராமனை போனார். அந்த சமயத்தில் பலராமன் ரைவத மலையில் இருக்கக்கூடிய ஒரு அழகான சுனையில் அவர் கோபியர்களோட சேர்ந்து குளிச்சுட்டு இருந்தார். இந்த துவிதன் அப்படின்ற
வானர் வந்து ஒரு மிகப்பெரிய மரத்தை பறிச்சுட்டு அவர் பலராமனை கொல்றதுக்காக ஓடி வந்தாங்க. இவங்களை பார்த்த உடனே அந்த கோபியர்கள் எல்லாமே பயந்து போனாங்க. பலராமன் கொஞ்சம் கூட பயப்படாமல் அந்த துவிவிதன் அப்படின்ற வானரனை எதிர்த்து போர் பண்ணார். 2 பேரும் மல்யுத்தம் பண்ணாங்க. அதில் பலராமன் வந்து அந்த துவிவிதனை கையால் அடிச்சே கொல்லவும் செஞ்சார். இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. பலராமரோட வாழ்க்கையில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா, ஒரு சமயம் துரியோதனோட மகளான லட்சுமணையை வந்து கிருஷ்ணரோட மகனான சாம்பன் வந்து ரொம்ப தீவிரமாக காதலிச்சாங்க. அந்த சமயத்தில் சாம்பன் வந்து லட்சுமணையை அவர் தூக்கிட்டும் போனார். இந்த செய்தி கேட்டோடனே துரியோதனனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துச்சு. அதனால் அவர் என்ன பண்ணாருன்னா, துரோணர், பீஷ்மர், கர்ணன் இது மாதிரி பெரிய பெரிய வீரர்கள் வச்சு சாம்பனை சுற்றி வளைச்சி அவங்க போர் பண்ணாங்க. சாம்பனை அவங்க தோத்தும் போனாங்க. அந்த சமயத்தில் சாம்பனை வந்து அவங்க சிறையில் அடைக்கவும் செஞ்சாங்க. இந்த செய்தி கேட்ட உடனே கிருஷ்ணர் வந்து அவரோட மிகப்பெரிய போர் படை திரட்டிக்கிட்டு நான் துரியோதனை எடுத்து போர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்ப செஞ்சார். அந்த சமயத்தில் பலராமன் சொல்கிறாரு, தேவையெல்லாம் நமக்குள்ளே அடிச்சுட்டு நம்ம ஏன் நிறையா உயிர் சேதங்களை உண்டாக்கணும், நான் போய் துரியோதனன்ட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் நேராக துரியோதனை பார்க்கறதுக்கு அஸ்தினாபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் வந்து அமர்ந்திருந்தார். அந்த செய்தி கேட்ட உடனே துரியோதனன் வந்து என் குருநாதரே என்னை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோடனே அவர் ரொம்ப சந்தோஷமாக கர்ணன் அழைச்சிட்டு அவரோட 100 தம்பிகளை அழைச்சிட்டு நேராக அவர் வந்து பலராமனை பார்க்க போனார். பலராமர் வந்து துரியோதனை பார்த்து சொல்கிறாரு, துரியோதனா, சாம்பனுக்கும் இவனோட மகளான லக்ஷ்மணைக்கும் பெண் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்களே தீர்மானிச்சிருந்தோம். அதுக்குள்ளே சாம்பன் வந்து முட்டாள்தனமாக அவன் யோசித்து அவன் இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுட்டான், அவனை மன்னிச்சு விட்டுரு. அது மட்டும் இல்லாமல் சாம்பன் ஒரு மிகப்பெரிய வீரன், அவன் எந்த அளவுலையும் வந்து உங்களை விட குறைஞ்சவன் கிடையாது, அதனால உன்னோட மகளை வந்து அவனுக்கே திருமணம் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இதை கேட்ட உடனே துரியோதனனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அந்த சமயத்தில் பலராமனை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் என் குருவாக இருக்கலாம், எனக்கு கதாயுதம் நிறையா சொல்லி கொடுத்துருக்கலாம், ஆனால் உங்களோட எதிர்குலமோ எங்களோட குலமோ வந்து ஒன்றும் கிடையாது. நாங்கள் வந்து அரச பரம்பரை, நீங்கள் மாடு மேய்க்கிற ஒரு இடையர் குலம், அப்படிங்கிறப்போ நான் எப்படி உங்களோட சம்மந்தம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இழிவாக பேசிடுறான். இதை கேட்ட உடனே பலராமனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அவரோட ஆயுதமான கலப்பை எடுத்து அவர் ஓங்கி பூமியில் அடிக்கிறாரு. அந்த சமயத்தில் துரியோதன் தம்பிகளும் எல்லாருமே அவங்களோட ரதத்தில் இருந்தோம் குதிரையில் இருந்தோம் கீழே விழுகிறாங்க. இதை பார்த்த உடனே பீஷ்மர் வந்து அதிர்ந்து போகிறாரு. ஆஹா, நம்ம பலராமனோட கோவத்துக்கு ஆளானோம் அப்படின்னா அஸ்தினாபுரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் துரியோதனன்ட்ட சொல்கிறாரு, இது மாதிரி சாம்பன் வந்து உன்னோட மகளான லக்ஷ்மணை வந்து கடத்தி கொண்டு போயிருக்காங்க. அந்த கடத்தி கொண்டு போன பெண்ணை வந்து நம்ம வேற யார்ட்டையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்டாலும் யாரும் திருமணம் செஞ்சுக்க மாட்டாங்க. அதனால் நீ சாம்பனுக்கே திருமணம் செஞ்சு கொடுத்துரு. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணரையும் சரி பலராமனும் சரி நம்ம பகைச்சிட்டு நம்ம இருக்க முடியாது. அதனால் நீ முட்டாள்தனமாக யோசிக்காமல் சாம்பனே திருமணம் செஞ்சுக்க சொல்லி விட்டுரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அவர் நேராக பலராமன் கிட்ட வந்து அவர் நடந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்டு பலராமனோட தலைமையில் சாம்பனுக்கும் லட்சுமணைக்கும் திருமணமும் ஏற்பாடு செஞ்சாங்க. ஒரு சமயம் பலராமர் வந்து தீர்த்த யாத்திரை போகிறப்போ அவங்க சவுனக முனிவர், சூத முனிவர் போல பல முனிவர்கள் இருந்து சந்திர யாகம் அப்படின்ற யாகத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. பலராமர் அங்கே வரதை பார்த்த உடனே எல்லா முனிவரும் எழுந்திருந்துச்சுன்னு பலராமருக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. ஆனால் சூத முனிவர் மட்டும் அவர் யாகத்திலே கண்ணாக இருந்தார். இதை பார்த்த உடனே பலராமருக்கு பயங்கரமாக கோவம் வருது. 18 புராணங்களே உபதேசம் பண்ணுற கர்வத்தினால தான் நீ என்னை வரவேற்கலையா அப்படின்னு சொல்லி அவர் மனசில் நினச்சிட்டு அவர் தர்பை புல்லை எடுத்து அதுக்கு மந்திர உபதேசங்கள் கொடுத்து அவர் வந்து தூக்கி போடுறாரு. அதை போட்ட உடனே அந்த தர்பை புல் வந்து கத்தி மாறி சூத முனிவர் தலையை துண்டா வெட்டி எடுக்குது. இதை பார்த்த உடனே முனிவர்கள் எல்லாமே அதிர்ந்து போகிறாங்க. பலராமர் கிட்ட வந்து சூத முனிவர் பண்ண தப்பை வந்து நீங்கள் மன்னிச்சு அவரை திரும்ப உயிர்த்தல வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டி கேட்குறாங்க. பலராமனும் அந்த முனிவரோட வேண்டுகோளை எடுத்துக்கிட்டு அந்த சூத முனிவர் திரும்ப உயிர்த்தல வைக்கிறாரு. சூத முனிவர் உயிர்த்தெழுந்து வந்த உடனே பலராமரை பார்த்து நான் பண்ணது பெரிய தப்பு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் மன்னிப்பு கேட்குறாரு. பலராமரும் அவர் மன்னிச்சு ஆசீர்வாதங்கள் பண்ணுறாரு. இது மாதிரி பலராமனோட வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. எல்லாமே வந்து பலராமனோட வீரத்தையும் அவரோட பராக்கிரமத்தையும் அவரோட ஞானத்தையும் எல்லாமே வெளிக்காட்டுற விதமாக தான் இருக்குது. பலராமோட சிறப்புகளை பற்றி பேசணும் அப்படின்னா பேசிக்கிட்டே போகலாம். இது மாதிரி அவதாரத்தில் அவர் சிறப்பாக நடந்த நிகழ்வுகளை நம்ம பார்த்துருக்கோம். பலராமோட இறுதி காலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பிரபாச தீர்த்தத்தில் வந்து யாதவர்கள் எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் இறந்து போனதுக்கப்புறம் பலராமர் அவர் மனசு கஷ்டத்தினால அவர் வந்து யோக நிஷ்டைக்கு அவர் போனார். இப்படி யோக நிஷ்டைக்கு போன பலராமரோட முகத்தில் இருந்து ஒரு வெண்ணிறமான பாம்பு வெளியேறுது. அது நேராக சமுத்திரத்தில் போய் கலக்கவும் செய்யுது. சமுத்திரராஜன் அந்த பாம்புக்கு எல்லா பரிவாரமும் எல்லா மலர்களும் தூவி அவங்கள எல்லா ராஜ மரியாதையோட வரவேற்கவும் செய்கிறாரு. இது மாதிரி பலராம அவதாரத்தில் அவர் கிருஷ்ணரோட சேர்ந்து அவர் இணை பிரியாமல் எப்போவுமே கூடவே இருந்தார். இது மாதிரி கிருஷ்ணரும் பலராமரும் வந்து நிழல் போல எப்போவுமே இணை பிரியாமல் இருந்தாங்க. 2 பேர் சேர்ந்து மாடு மேய்க்க செஞ்சுருக்காங்க. பல எதிரிகளை எதிர்த்து அவங்க போர் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. எப்படி ஒரு இசைக்கருவியும் இசையும் பிரியாமல் இருக்கோ, ஒரு மலரும் அதோட மனமும் பிரியாமல் இருக்கோ, அது மாதிரி பலராம இணை பிரியாமல் எப்போவுமே ஒன்றாவே இருந்தாங்க. கிருஷ்ணாவதாரத்தில் பலராமனை பிரித்து நம்மளால் கிருஷ்ணாவதாரத்தை பார்க்கவே முடியாது. அதே மாதிரி பலராம அவதாரத்தில் கிருஷ்ணர் இல்லாமல் பலராமனை தனியாக பார்க்கவே முடியாது. மகாவிஷ்ணு பூமியில் வந்து ராமாவதாரம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சி ராமாவதாரம் எடுக்கிறப்போ மகாவிஷ்ணுக்கு சேவகனாக இருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷன் வந்து லட்சுமணனா அவதாரம் எடுத்து அவர் ராமாவதாரத்தில் ராமருக்கு வந்து எப்போவுமே இணை பிரியாத ஒரு
நிழல் போல் அவர் வந்து சேவை செஞ்சுட்டு இருந்தார். இதை பார்த்து ரொம்ப நெகிழ்ந்து போன மகாவிஷ்ணு வந்து எப்போவுமே எனக்கு சேவை செஞ்சுட்ருக்கேன், இந்த ஆதிசேஷனுக்கு நான் ஒரு முறை சேவகம் செய்யணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டார். அதனால தான் மகாவிஷ்ணு வந்து கிருஷ்ணாவதாரம் எடுக்கிறப்போ ஆதிசேஷனை வந்து தனக்கு அண்ணன் பலராம அவதாரம் எடுக்க வச்சார். அதனால பலராம அவதாரத்தையும் சிறப்புப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மகாவிஷ்ணு வந்து என்னோட அம்சமான ஆதிசேஷனை எடுத்து இந்த பலராம அவதாரமும் என்னோட தசாவதாரங்களில் ஒன்றா சேரும் அப்படின்னு சொல்லி அவர் எனக்கே செஞ்சார். இப்படி தனக்கு சேவகம் செஞ்ச சேவகனுக்காக சேவகை செய்யணும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு எடுத்த பலராம அவதாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஏல் சேனலில் போய் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.